நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். பாருங்க, அழகான ஒரு வார்த்தை. நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் நம்முடைய சத்துருக்களையும் ஆண்டவர் நமக்கு சமாதானமாகும்படி செய்வார். பாருங்க, யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டிலிருந்து வந்து விட்டார். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அவர் அங்கிருந்து கிளம்புகிறார். பதான் அராமிலிருந்து அவர்கள் கிளம்பி வந்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது தன்னுடைய சகோதரனை எதிர்கொள்ள மிகவும் பயந்து போன சூழ்நிலைமையிலே யாக்கோபு காணப்படுகிறார். அன்பான தேவ பிள்ளையே, யாக்கோபுடைய வாழ்விலே அநேக காரியங்கள் காணப்பட்டது. அவன் ஒரு நாளிலே தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றினது உண்மைதான். ஆனால் அந்த ஏமாற்றினதற்காக அவன் தன்னுடைய மாமனாகிய லாபானினால் மிகவும் வேதனைப்படுத்தப்பட்டான், ஏமாற்றப்படுத்தப்பட்டான். 10 முறை அவனுடைய சம்பளத்தை லாபான் மாற்றினார். இந்த இருதயத்திலே கசப்புகள், வேதனைகள், மிகவும் பயங்கரமான காரியங்களின் வழியாய் யாக்கோபு கடந்து சென்றார். பாருங்க, வேதனையின் அனுபவம் அவனுடைய வாழ்விலே கடந்து இருந்த போதிலும் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், யாக்கோபே, நான் உனக்கு ஒரு நாளிலே பெத்தேலிலே உனக்கு தரிசனம் தந்தேன் அல்லவா? ஒரு நாளிலே நீ தனிமை என்று உணர்ந்த இடம் பெத்தேல். அங்கே ஒரு கல்லை நீ தலைக்கு தலையணையாக வைத்து தூங்கி கொண்டிருக்கும் போது நீ தனிமை அல்ல, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி தேவதூதர்கள் ஏறுகிற இறங்குகிறதுமான ஒரு சொப்பனத்தை உனக்கு காண்பித்து அந்த ஏணியின் மேலே நின்று நான் உன்னோடு பேசினேன் அல்லவா? நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை என்று சொல்லி உனக்கு வாக்கு கொடுத்தேன் அல்லவா? அந்த இடத்துக்கு நீ திரும்பி போ என்று சொல்லி ஆண்டவர் யாக்கோபோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, யாக்கோபோடு பேசின போது யாக்கோபு பிரயாணப்படுகிறார். ஆனால் பிரயாணப்பட்ட போது மிகவும் பயம். தன் சகோதரனாகிய ஏசாவை எதிர்கொள்ள பயம். ஏனென்றால் அவனை ஒரு நாளில் இவன் ஏமாற்றினவன் அல்லவா? அந்த அவன் பயந்து போன சூழ்நிலையில ஆண்டவரை பிடித்து கொண்டான். ஆண்டவரை பிடித்து கொண்டான். யாப்போக்கு நதி ஓரமாய் அங்கே உட்கார்ந்து தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் மனைவிகளை ஆற்றை கடக்க பண்ண வைத்து இவன் பிந்தி தனித்திருந்தான். ஆண்டோடைய சமூகத்துல முழுவதும் போராடினான். ஆண்டோடைய சமூகத்துல, ஆண்டவரே, என்னுடைய இந்த பயத்தின் சூழ்நிலைமையை மாற்றணும், என்னுடைய போராட்டத்தின் சூழ்நிலைமையை மாற்றணும், எனக்கு சகோதரனை எதிர்கொள்ள பயமா இருக்குன்னு ஆண்டோடைய சமூகத்துல நான் கலக்கமா இருக்கிறேன் ஆண்டவரேன்னு ஜெபித்தான் ஆண்டோடைய சமூகத்துல. அன்பான தேவ பிள்ளையே, நடந்தது என்ன? ஆதியாகமம் 33வது அதிகாரத்துல நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் உடைய சகோதரனோடு சமாதானமாகும்படி செய்தார். இந்த காலை வேளையிலே ஏதோ ஒரு மனக்கலக்கத்தோடு போராட்டத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர், நீங்க எந்த சூழ்நிலைமையில மனக்கலக்கத்தோடு இருக்கிறீங்களோ அந்த கலக்கத்தை மாற்றி உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தர அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, அன்பான தேவ பிள்ளைகளே, யாக்கோபு தன்னுடைய வாழ்விலே ஆண்டவரை பிடித்து கொண்டா. நீர் என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, எனக்கு நிறைய செல்வம் இருக்கு, எனக்கு 12 பிள்ளைங்களையும் அந்த நேரத்துல அவர் யாப்போக்கு அந்த நதி ஓரமாய் அவர் இருக்கும்போது அவருக்கு 11 பிள்ளைகள், இன்னும் பென்யமின் பிறக்கவில்லை. 11 பிள்ளைகள், ஒரு குமாரத்தியும் இருந்தார். அன்பான தேவ பிள்ளையே, அந்த நேரத்திலே அவன் ஆண்டவரோடு, எனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள், மனைவி இருக்கிறார்கள், எனக்கு நிறைய ஆடு மாடு மிருக ஜீவன்கள், அநேக ஆசீர்வாதங்களை நீ தந்திருக்கிறீர். ஆனால் எனக்கு இந்த நாளிலே இந்த உலக மனிதர்களோடு நான் சமாதானமா இருக்கணும், மற்றவர்களோடு சமாதானம் இருக்கணும், நான் உமக்குள்ளாய் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகனா இருக்கணுங்கிற ஒரு வாஞ்சை எண்ணம் யாக்கோபனுடைய வாழ்விலே காணப்பட்டது. ஆகவேதான் ஆண்டவரை பிடித்து கொண்டான். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலே நாம் மாறணும், நிறைய மாறணும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அதிகமாய் மாற வேண்டும். பாருங்க, யாக்கோபு அந்த யாப்போக்கு ஆற்றோரமாய் அவன் ஆண்டுடைய சமூகத்துல நின்ற போது ஆண்டவர் கேட்கிறாரு, உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவருக்கு தெரியாதா யாக்கோபுடைய பெயர்? ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அவர் நம்மை உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது.
நம்முடைய மதில்கள் எப்பொழுது அவருக்கு முன்பதாக இருக்கிறதா? அப்படியே கையை திறந்து பார்த்தா நம்முடைய முகம் அவருக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட தெய்வம் கேக்குறாரு யாக்கோப பார்த்து, உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேக்குறாரு. யாக்கோபு சொல்றாரு, என்னுடைய பேர் யாக்கோபு. நான் எத்தன் நான் ஏமாற்றினவன், ஏமாற்றப்பட்டவன் என்று சொல்லி அவன் தன்னுடைய பெயரை சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இனிமே நீ யாக்கோபுன்னு அழைக்கப்பட மாட்டாய், நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவார். உன்னுடைய பேரு நீ யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்ல. யாக்கோபுக்கு நல்லவராகவே இருந்தார். யாக்கோபு ஒரு நாளில் அந்த பார்வோனை அங்க எகிப்துல பார்வோனை சந்திக்கும் போது அவருடைய எல்லா காரியங்களையும் அழகாக அவர் சொல்லுவார். அப்பொழுது என்னுடைய பேர் இஸ்ரவேல், என்னை ஆண்டவர் இப்படி நடத்தினார் என்று சொல்லி அழகாக சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, அவ்வளவாய் ஆண்டவர் அவனுடைய பெயரிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி பெயரை மாத்திரமல்ல வாழ்வையே மாற்றினார். இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்வு மாற்றப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அவனுடைய வாழ்விலே அவனுடைய ஒரு மாற்றத்தை கொடுத்து பாருங்க, அவரை பாருங்க, இனிமே உன்னுடைய வாழ்வில எல்லாமே ஒரு சமாதானமா தான் இருக்கும் யாக்கோபு என்று சொல்லி ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இதுல பாருங்க, அடுத்த அதிகாரம் 33வது அதிகாரத்திலே அவன் தன்னுடைய சகோதரனா இப்பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்து ஜெபித்த புதிய கிருபை புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபு தன் சகோதரனை சந்திக்க கிளம்புகிறார், புறப்படுகிறார். சகோதரனை சந்தித்த போது அந்த சந்திப்பில் ஆண்டவருடைய கிருபை வெளிப்பட்டது. அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் போராடி ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்விலே கிடைக்காத ஆசீர்வாதங்கள் நிச்சயம் கிடைக்கும். யாக்கோபுக்கு கிடைத்தது. பயந்திருந்தான், கலக்கமுற்றிருந்தான். ஆண்டவர் அவனுடைய வாழ்வில பெரிய சமாதானத்தை கொடுத்தார். பாருங்க, முதலாவதாக யாக்கோபனுடைய வாழ்வில தாழ்மை காணப்பட்டது. தாழ்மை சமாதானத்துக்கான வாசல். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில தாழ்மை காணப்படுகிறதா? எல்லாருக்கும் என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். நம்முடைய வாழ்வில தாழ்மை காணப்படுகிறதா பிரியமானவர்களே? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கு வருகிற பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். பாருங்க, அந்த அதிகாரமும் 33வது அதிகாரம் 3வது வசனத்துல அவன் என்ன பண்றானா, யாக்கோபு தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தார். பாருங்க, 7 விசை குனிந்து வணங்குகிறான். நன்றாக ஆசீர்வாதம் அவனுடைய சமூகத்தில இருந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் பெற்றவன் தான் யாக்கோபு. இப்பொழுது ஆண்டுடைய சமூகத்திலே போய் அமர்ந்திருந்து இப்பொழுது அவனுடைய வாழ்வில மாற்றம் பெற்ற யாக்கோபு தன் சகோதரன் மேல இருந்த வெறுப்பு, பகை, கோபம் எல்லாம் மாறிச்சு. ஆண்டவர் எனக்கு ஒரு சமாதானத்தை தருவார் என்கிற எண்ணம் வந்தபடினால தன் சகோதரனை பார்த்த உடனே 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் பக்கமாய் சேருகிறார். பாருங்க, யாக்கோபு ஏசாவை சந்தித்த போது அகந்தை அல்ல, பெருமை அல்ல, பணிவோடு தாழ்மையோடு அவனை அணுகினான். ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய ஒரு சமாதானத்துக்கான வாசலை அவருடைய வாழ்விலை கட்டளையிட்டார். நம்முடைய வாழ்வில, நம்முடைய உறவுகளில, குடும்ப உறவுகளில, நம்முடைய சகோதர உறவுகளில நமக்கு சமாதானம் காணப்படுகிறதா? அன்பான தெய்வ பிள்ளையே, கடினமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருகிற தெய்வம். யாக்கோபுடைய வாழ்விலே கொடுத்தார் அல்லவா? இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலே அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் யாக்கோபை போல ஒரு தாழ்மை தாழ்மை இருக்கிறதா? நான் பெரியவன் என்கிற அகந்தை காணப்படுகிறதா? விட்டு கொடுக்கிற மனப்பான்மை காணப்படுகிறதா? அண்டர்ஸ்டாண்டிங் காணப்படுகிறதா? இல்லை என்றால் இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரிடத்துல கேட்கணும். அப்படி இல்லைன்னா நம்மள ஏதோ ஒரு குறைவு இருக்குன்னு தான் அர்த்தம். பிரியமானவர்களே, சாத்தான் போராடி கொண்டே இருக்கிறான் ஆண்டவருடைய சமூகத்துல, வெளிப்படுத்துதல்ல எப்பொழுதும் அவன் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான் நமக்காக. அவ பெருமையா இருக்கு, அவ பொறாமப்படுறா, அவ கோபப்படுறா, எரிச்சல் படுறா. எதற்காக? அவளுக்கு ஆசீர்வாதம் என்று அவன் போராடி கொண்டிருக்கிறான். அவனுடைய போராட்டத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமே. ஆனால் நம்முடைய வாழ்விலே மாற்றம் உண்டாக வேண்டும். பிரியமானவர்களே, தாழ்மை உள்ளவர்களாய் மாறுவோம். அவனுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக, தேவன் இருதயங்களை மாற்றுகிறவர். பிரியமானவர்களே, பாருங்க, ஏசாவை குறித்து மிகவும் பயந்திருந்தா. இப்போ
யாக்கோபு சொல்றாரு 33:4, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். ஆண்டவர் எவ்வளவு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். ஏசாவுடைய இருதயத்தையே மாற்றி போடுகிறார். இருதயங்கள் எப்பேற்பட்ட இருதயங்களா இருந்தால் ஆண்டவர் மாற்றி போடுகிறவர். ஒருவனுடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தார் அவருடைய சத்துருக்களை சமாதானமாகும்படி செய்கிற தெய்வம். ஏசாவை சமாதானமாகும்படி செய்தார். ஏசாவுடைய இருதயத்தை மாற்றினார். என் சகோதரனை ஒரு நாளில நான் கொன்று போடுவேன் என்று சொன்னவன் தான் இந்த ஏசா. அவனுடைய இருதயம் முற்றிலும் மாற்றப்பட்டவனாய் யாக்கோபை தழுவி முத்தம் செய்து அழுகிறார்களே பிரியமானவர்களே. பழைய பகையை யாக்கோபு எதிர்பார்த்தார். ஆனால் ஆண்டவர் ஏசாவின் இருதயத்தை மென்மையாக்கினார், மாற்றம் செய்தார். இந்த காலை வேளையிலே யாருடைய இருதயம் மாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்விலும் சில காரியங்களை மாற்றி அமைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். யாக்கோபு அல்ல, இஸ்ரவேலாய் நாம் மாறணும் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நிச்சயமாகவே ஆண்டவர் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மாற்ற முடியாத இருதயங்களை தேவன் மாற்றுவார். நம்முடைய வாழ்விலே நம்முடைய குணாதிசயங்களை மாற்றி ஆண்டவருக்காக நிற்கும் போது, ஆண்டவருடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை நாடும் போது, யாருடைய இருதயங்களை மாற்றணுமோ அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். மூன்றாவதாக, கிருபையை உணர்ந்த கண்கள் பிரியமானவர்களே. அப்படி என்ன கிருபை உணர்ந்தார்கள்? யாக்கோபு சொல்றாரு, அப்படி அல்ல, உடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் என் வெகுமதியை என் கையில் இருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானி, நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது என்று யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவை பார்க்க பயந்து போயிருந்த யாக்கோபு இப்பொழுது சொல்லுகிறார், ஜெபத்துக்கு அப்புறமா ஜெபம் சூழ்நிலைமையை மாற்றுகிறது பிரியமா. சகோதரனை முற்றிலுமாய் மாற்றி போட்டது. அவனுடைய முகம் தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது என்று யாக்கோபு சொல்கிறார். கிருபையை உணர வைத்தார் ஆண்டவர். அன்பான தேவ பிள்ளையே, யாக்கோபு ஏசாவை பார்த்தபோது அவன் தேவனுடைய கிருபையை உணர்ந்தான். ஒரு மனிதன் எப்பொழுது தேவனுடைய கிருபை உணர்வான் என்றால் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது சூழ்நிலைமைகளுக்காய் மாறுதல்களுக்காய் ஜெபிக்கும் போது கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறார். யாக்கோபு பெற்றுக்கொண்டா நமக்கு பெரிய எடுத்துக்காட்டாய், முன்மாதிரியாய், உதாரணமாய் நமக்கு முன்பதாக காணப்படுகிறார். இந்த காலைவெளியிலே அன்பான தேவ பிள்ளையே, கேட்ட வேத வசனங்களின்படி நம்முடைய வாழ்விலே தாழ்மை காணப்படுகிறதா? ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறவர்களா, போராடி ஜெபிக்கிறவர்களா, மாற்றம் பெற்ற வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே கிருபைக்காய் நாடுகிறவர்களா இருக்கிறோமா என்பதை இந்த காலை வெளியில சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் சூழ்நிலைமைகளை மாற்றும். ஜெபம் ஒரு மனிதனுக்கு ஜெயத்தை கொடுக்கும். ஜெபம் ஒரு மனிதனை பெரிய இடங்களிலே கொண்டு போய் நிறுத்தும். இந்த காலை வேளையிலே நம் கேட்ட வேத வசனத்தின்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே அப்பா நாங்க கேட்டோப்பா, ஆண்டவரே இந்த காலை வேளையில அப்பா எங்களுக்கு அப்பா நாங்க கேட்ட வேத வசனம்